கல்லூரியில் ஏற்பட்ட விபரீதம், மாணவர்களை பெற்ற தாய்மார்கள் அதிர்ச்சி. கல்லூரி என்றாலே அனைத்து மாணவர்களின் தாய்மார்கள் நினைப்பது கல்லூரியில் நல்ல படிப்பிருக்கும், விடுதி இருக்கும் என்றுதான் நினைத்து தனியார் கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு நடக்கும் சில விபரீதம் பார்த்தீர்களா? இதோ சேலம் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் 60க்கும் மேற்பட்டோர் சாப்பிட்ட உணவால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. உணவில் பூச்சி இருந்ததால் எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று மாணவிகளிடம் கல்லூரி நிர்வாகம் கூறுவதாக பெற்றோர் தெரிவித்தனர். தட்டப்பயிர் கொடுத்தோன்னு சொல்றாங்க. ஆனா எப்பயுமே ஒரு சாப்பாடு வந்து சரியா இருக்கிறதுன்னு சொல்லி தான் தகவல். இல்ல சாப்பாடுலாம் முறையா சமைச்சு தராங்களா? எப்படின்னா பூச்சி இருந்தா எடுத்து போட்டு சாப்பிட சொல்றாங்களாம். அதான் அவங்க சொல்லுவாங்க. பூச்சினா உங்க வீட்டுல இருந்தா எடுத்து போட்டு சாப்பிட மாட்டீங்களா? அந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி பிரச்சனை நடக்குது. நிறைய தடவை நடந்திருக்கு. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சேலம் வீராணம் அருகே உள்ள ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் நேற்று மதியம் சாதம் மற்றும் பச்சை பயிறு குழம்பு உட்கொண்டுள்ளனர். பின்னர் நேற்றிரவு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாணவிகளை அழைத்து வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கு முன்பாக சிகிச்சைக்காக கல்லூரி வாகனத்தில் குளுக்கோஸ் கட்டியவாறு மாணவிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தபடியே சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் வீராணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 60க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு எவ்வாறு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது, உணவு முறையாக தயார் செய்யப்பட்டதா உள்ளிட்டவைகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் உணவு சமைத்த ஊழியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி உணவு கூடத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் வருகை தந்து மாணவிகளிடம் நலம் விசாரித்து மருத்துவரிடம் முறையான சிகிச்சை அளிக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கினார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் கூறுகையில், உணவு முறையாக சமைப்பதில்லை என்றும் உணவில் பூச்சி இருந்தால்தான் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் மாணவிகள் தெரிவித்தனர். உணவு சுகாதார முறையில் சமைக்கவில்லை என்றும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இதற்கு முன்பாக உணவு சாப்பிடுவதால் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மாணவிகள் கூறினர். கல்லூரி மாணவிகளின் பெற்றோர்கள் பேசுகையில், கல்லூரி விடுதியில் உணவில் பூச்சி இருந்ததால் எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று மாணவிகளிடம் கல்லூரி நிர்வாகம் தெரிவிப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். மேலும் சுகாதாரமான முறையில் உணவு சமைப்பதில்லை என்றும் இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர். எஸ்பிசி நர்சிங் காலேஜில் படிக்கிறாங்க. நேற்று வந்து மதியம் சாப்பாடு வந்து ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால 8 மணிக்கு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. என் பொண்ணு ஒரு 2 பேருக்கு மட்டும் வயிற்றால போகுது, வாந்தி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்து எஸ்பிசி நர்சிங் காலேஜோட ஹாஸ்பிட்டல் கேஎன் ராவ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு திரும்ப உடனே கொண்டு போய் அங்கே வந்து ஆச்சாங்குட்டப்பட்டியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேசி எல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இங்கே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஒரு 60-70 பேர் வந்திருக்காங்க. எந்த நிலையில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்? ஒரு 10-15 பேர் வந்து ரொம்ப மயக்கமான நிலையில் இருக்காங்க. சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னா தட்டப்பயிர் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே ஒரு சாப்பாடு வந்து சரியாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் தகவல். இல்லை சாப்பாடுலாம் முறையாக சமைச்சு தராங்களா? எப்படின்னா பூச்சி இருந்தால் எடுத்து போட்டு சாப்பிட சொல்கிறாங்களாம். அதான் அவங்க சொல்லுவாங்க. பூச்சினா உங்க வீட்டுல இருந்தா எடுத்து போட்டு சாப்பிட மாட்டீங்களா? அந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி பிரச்சனை நடக்குது. நிறைய தடவை நடந்திருக்கு. சமையல்காரர் மாறினதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. நாங்க பல தடவை ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா யாரும் அதுக்கான இந்த நடவடிக்கையும் எடுக்கல. மருத்துவமனை இது ஹாஸ்பிட்டல் இது நர்சிங் காலேஜ் சார்பா நாங்க எங்கிட்ட காசு மட்டும் தான் சார் கேட்பாங்க. தகவல் எதுவும் கொடுக்கலீங்களா? தகவல் எதுவும் கொடுத்தாங்களா? தகவல் எங்களுக்கு யாருமே சொல்லல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேரண்ட் வந்து எங்களுக்கு எங்க நம்பர் தெரியும், அவர் என் ஃப்ரெண்டுன்றதால எனக்கு தகவல் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். சார் மாசம் இல்ல, வருஷத்துக்கு அது தேவையில்ல. விடுவோம் சாப்பாடுக்கு மொத்தமா கட்டுறோம். அதெல்லாம் நிர்வாக தரப்புல இதுக்கு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? சரி பண்றோம்னா சொல்லுவாங்க. ஒரு டைம் ஆனா சரி பண்ண மாட்டாங்க.